சேது ராஜாங்கத்தோட சொல்ல கேட்டுட்டு ரொம்பவே தைரியத்தோட பிரச்சாரத்துக்கு கிளம்பி போனால் அங்கே அவங்களுக்கு பேரதிர்ச்சி. ஏன்னா ஊர் ஃபுல்லாக தமிழ்ச்செல்வியோட ஃபோட்டோவும் போஸ்டரும் தான் ஒட்டி இருக்காங்க. அதுலேயும் அவங்க நிறைய வாக்குறுதிகளையும் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு வாக்குறுதியை படிச்சுட்டு சேதுவுக்கோ கோவம் தலைக்கேறுது. குடிச்சிட்டு பொண்டாட்டியை கஷ்டப்படுத்துகிற ஆண்களை பற்றி அவங்க எழுதியிருக்காங்க. இதை பார்த்துட்டு தமிழ்ச்செல்வியோட ஃபோட்டோவை இருக்கிறத பார்த்துட்டு தமிழ்ச்செல்வி ஏதோ தாங்கிட்டே சொல்கிற மாதிரி என்னமோ நினச்சி பார்த்துட்டு கருப்புக்கிட்டேயும் அவங்களோட அண்ணங்கிட்டையும் நான் என்னை குடிச்சிட்டு தினம் அவளை கொடுமையாக படுத்திக்கிட்டு இருந்தேன், அவள் இதில் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான்னு முட்டாள்தனமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னோட பிரச்சாரத்தை விட்டுட்டு நான் அவளோட பிரச்சாரத்தை பார்த்தே ஆகணும்னு ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு நின்று தமிழ்ச்செல்வி அப்படி என்னதை தான் பேசுகிறான்றதை கேட்டுடலான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருந்தா அங்கேயோ சேதுவுக்கு இன்னுமே செம்ம ஷாக். ஏன்னா தமிழ்ச்செல்வி அவங்களோட வாழ்க்கையில் நடந்த எல்லா துயரத்தையும் அநீதியையும் எதிர்த்து தான் எப்படியெல்லாம் போராடினன்றத ஒரு கதையாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் தைரியத்தோட எல்லா பெண்களுக்கும் முன்னாடி அவங்கள மோட்டிவேட் பண்ணுற மாதிரி சொல்ல அதை கேட்டுட்டு சேதுவோ கோவத்தில் இப்போ அவளை என்ன பண்ண போகிறோம் பாருங்கன்னு சொல்லிட்டு எகிரிக்கிட்டு போக, ஆனால் அவங்களோட அண்ணனும் கருப்பும் தான் கொஞ்சம் அமைதியாக இரு, இது தேர்தல், நீ இப்போ கொஞ்சம் அமைதியாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக இதில் நீ தோக்க கூட வாய்ப்பு இருக்குது, அவளுக்கு எதிராக நீ ஜெயிச்சு காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மோட்டிவேட் பண்ணுற மாதிரி பேசி டைவர்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சேதுவோ இந்த எலெக்ஷனில் ஜெயிக்கணுன்ற எண்ணத்தை விட அந்த தமிழ்ச்செல்வியை எதிர்த்து நின்று ஜெயிக்கணுன்ற வெறியோடு தான் அவங்க பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் சைடில் ஈஸ்வரியோட பேச்சை கேட்ட ஐஸ்வர்யாவும் எப்படியாவது சேதுக்கு முன்னாடி நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க கூடவே வரேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சு அவங்க கூடவே வந்து பிரச்சாரத்துக்காக எல்லா வேலைகளையுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் அப்பப்போ ஃபோன் பண்ணி ஈஸ்வரியோட டிப்ஸையுமே கேட்டுக்கிறாங்க. அதுபடி என்னதான் ஐஸ்வர்யா சேதுவுக்கு கஷ்டப்பட்டு உதவி செஞ்சாலும், அதுவும் அந்த வெயிலில் அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் சேதுவோட கண்ணுக்கு அது எதுவுமே தெரியல. ஏன்னா அவங்க மனசு ஃபுல்லாக தமிழ்ச்செல்வியை ஜெயிக்கணுன்ற வெறி மட்டும்தான் இருக்குது. அதனால் வெறி கொண்டு அவங்க பிரச்சாரத்தை அனல் பறக்க தெறிக்க விட்டுக்கிட்டு இருக்க. அதே நேரத்தில் இந்த பக்கம் இருக்க தமிழ்ச்செல்விக்கும் சேது ஒரு ஆளாகவே தெரியல. அவங்க இருக்கிறத கூட யோசிக்காமல் அவங்க பாட்டுக்கு அவங்களோட பிரச்சாரத்தை நல்லபடியாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போதைக்கு தமிழோட மனசுக்குள்ளே நம்ம இந்த தேர்தலில் நமக்காக ஜெயிக்கக்கூடாது, நம்மளை மாதிரி கஷ்டப்படுற பெண்கள் ஜெயிக்கணுன்ற எண்ணத்தோடு நம்ம இந்த தேர்தலில் ஜெயிச்சு காட்டணும், ஏன் நம்மளை மாதிரி மற்றவங்களுக்கு அநீதி நடந்துடக்கூடாதுன்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு அவங்க பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுனாலையோ என்னமோ தெரியல, சேதுவோட கூட்டத்துக்கு வர ஆதரவை விட தமிழோட கூட்டருக்கு தான் நிறையவே ஆதரவு கிடச்சிக்கிட்டு இருக்கு. இதை பார்க்க பார்க்க சேதுவுக்கோ கை காலெல்லாம் அவ்வளோ கோவம் வருது. தமிழை எல்லார் முன்னாடியும் போய் அடிச்சிடலான்ற அளவுக்கு கோவம் வருது. ஆனால் இது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்ட ராஜாங்கமும் நானும் உன் கூட பிரச்சாரத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு அவங்க சேதுவுக்கு உதவி பண்ணுறதுக்காக தெருவாக போய் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் இது எதையும் தமிழ்ச்செல்வி கண்டுக்கிற மாதிரியே தெரியல. அதுக்கப்புறமா ஒரு வழியாக 2 பேரும் பிரச்சாரத்தை முடிக்கவும் செஞ்சிடுறாங்க. எலெக்ஷனுமே அடுத்த நாள் நடக்க இருக்கு. எல்லாத்துக்கும் மேலே அப்பத்தா வேற இடையில தமிழுக்கு கால் பண்ணி எதுக்காக நீ இதையெல்லாம் பண்ணுறன்னு கேட்க, தமிழ்ச்செல்வியும் சேது அவங்க கிட்ட பேசின எல்லா விஷயத்தையுமே மொத்தமாக சொல்லி முடிச்சுட்டு, நான் யாருக்காகவும் எதுக்காகவோ பயப்படணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது, நான் சுயமரியாதையோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கவன், என்னை சீண்டி பார்த்தா என்ன நடக்குன்றத அந்த ஆண்கள் வர்க்கத்துக்கு நான் காட்டணும்னு நினைக்கிறேன், முக்கியமாக முட்டாளாக இருக்க உங்கள் பேரனுக்கு நான் காட்டணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இதை கேட்டுட்டு அப்பத்தாவோ செம்ம கோபத்தோட ராஜாங்க இருக்காங்கன்னு கூட பார்க்காம சேதுக்கிட்ட போயிட்டு, ஏன் இப்படி அறிவே இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்க, அதான் அவள் வேண்டான்னு சொல்லிட்டு நீ விலகி இருக்கல்ல, அப்புறம் எதுக்காக வீம்புக்குன்னு போயிட்டு அவகிட்ட போயிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, இப்போ பாரு நீ பேசின பேச்சால தான் இப்போ அவள் அரசியலே நின்றுக்கிட்டு இருக்கா, அதனால இப்போ என் மகனுக்கு கூட ஏதாவது அவமானம் நடக்குமோன்னு எனக்கு தோண ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்ட சேதுவும் ஒரு வேளை தமிழ் கால் பண்ணி எல்லாத்தையுமே சொல்லிட்டாலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஷாக்கிங்கோட தான் உட்காந்துருக்காங்க. ஆனால் ராஜாங்கம் தான் ஒன்றுமே புரியாமல் நீங்கள் என்னம்மா சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, அதுக்கு அப்பத்தாவும் தமிழ் அவங்க கிட்ட சொன்ன எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க. சேது உடனே கோவத்தோட, இங்கே பாருங்க அப்பத்தா, அவளை திமுறன்னு நடந்துக்கிட்டா நான் எதுக்காக அவளை சும்மா விடணும், அதுவும் நான் ஜெயிக்கக்கூடாதுன்றதுக்காக அவள் பணத்தை வாங்கியிருக்கான்னு சொல்ல, உடனே ராஜாங்கம் சேது உன்னை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு கோவத்தோட, நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன அரசியல்வாதிக்கு பொறுமை ரொம்பவே முக்கியம்னு, ஆனால் நீ அப்படி அதை பற்றி நான் சொன்னதை பற்றி யோசிக்காததுனால தான் நம்ம இப்போது இந்த நிலைமையில வந்து நின்றுக்கிட்டு இருக்கோம். நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, மக்கள் நான் செஞ்ச நல்லதை மனசுக்குள்ளே நினச்சி வச்சுருந்தாலும்
இருந்தாலும் அவள் பேசுகிற பேச்சை பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்க மனசு மாற வாய்ப்பு இருக்குது. நமக்கு தெரியும் அவள் நம்மளோட குடும்பத்துக்குள்ளே இருந்து நமக்கு என்னெல்லாம் கஷ்டத்தை தந்தாலும் நமக்கு தான் தெரியும். ஆனால் அடுத்தவங்களுக்கு எப்படி தெரியும் நீ நினைக்கிற? அதுவும் நிறைய மாதம் கர்ப்பிணியாக இருக்க ஒரு பொம்பளை பிள்ளைய அவங்களோட அம்மா வீட்டுக்கு அனுப்பி வச்சா நம்மளோட குடும்பத்தை பற்றி தப்பாக தான் பேசுவாங்க. அதுலேயும் அவள் மேலே தான் எந்த தப்பும் இல்லைன்னு அவள் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது யார் அவளை நம்பாமல் இருப்பாங்க? நம்மளை தவிர வேற யாரும் அவளை நம்புவாங்க? அதுவும் இந்த அரசியல் வேலையில் நீ இப்படியெல்லாம் பண்ணது ரொம்பவே தப்பு. இந்த அரசியலில் மட்டும் நீ தோற்று போன என்னோட அரசியல் வாழ்க்கையை தள்ள முழுகிட்டு நான் போயிடுவேன்னு பார்த்துக்கன்னு சொல்லிட்டு அவங்க கோவத்தோட உள்ளே போகிறாங்க. இதை கேட்ட சேதுவும் ஒருவேளை அப்பா சொன்ன மாதிரியும் தான் ஏதாவது முன் கோபத்தால் தப்பு பண்ணிட்டோமான்னு சொல்லிட்டு நினைக்க ஆரம்பித்தாலும் இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த தமிழ்ச்செல்வியும் அவளோட படித்த திமிரும் தானே. அவளோட படிப்பை என்னால் எப்படி கெடுக்க முடியும்னு நல்லா தெரியும்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ அவங்களோட டாக்டர் படிப்பை கெடுக்கிறதுக்கான ஏதோ ஒரு பிளானை யோசிக்கிற மாதிரி தோணுது. பட் இருந்தாலும் முதல்ல இந்த எலெக்ஷன் முடியட்டும்னு அவங்க கொஞ்சம் அமைதியாக இருக்காங்க. அதுக்கப்புறமா எலெக்ஷனும் முடியுது, எல்லாரும் நல்லபடியாக ஓட்டுமே போட்டுட்டு வராங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் எலெக்ஷன் கவுண்டிங்குமே வருது. எலெக்ஷன் கவுண்டிங் அப்போ 2 பேரும் எதிர்க்க சேரை போட்டுட்டு உட்காந்துருந்து அவங்களோட ஆதரவாளர்களோடு சேர்ந்து எலெக்ஷன் ரிசல்ட்டை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆரம்பத்தில் என்னமோ சேது தான் கொஞ்சம் அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னுரிமையில் இருக்கிற மாதிரி அறிவிப்பு வருது. இதை பார்த்துட்டு சேதுவோ செம்மத்தான அவட்டோட தமிழ்ச்செல்வி முன்னாடி கால் மேலே கால் போட்டுட்டு இதில் மட்டும் நான் ஜெயிக்கட்டும், அதுக்கப்புறம் உனக்கு இருக்குடின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் தமிழ்ச்செல்வியும் இதில் நான் ஜெயிக்கிறேனோ இல்லையோ, ஆனால் கண்டிப்பாக இவனோட திமிரை அடக்காமல் விட மாட்டேன்ற மாதிரி அவங்களுமே கோவத்தோடு உட்காந்துருக்காங்க. அப்போ கரெக்டாக அடுத்த ரிசல்ட் வெளியாகும்போது சேதுவுக்கும் மரண ட்விஸ்ட். ஏன்னா சேதுவை விட நிறைய ஓட்டு வித்தியாசத்தில் தமிழ்ச்செல்வி தான் இப்போ முன்னுரிமையில் இருக்காங்க. ஏன் அந்த ஓட்டு வித்தியாசத்தை பார்க்கும்போது சேதுவுக்கே எங்கே தான் இந்த தேர்தலில் தோற்று போயிடுவோன்ற பயமே எட்டி பார்க்குதுன்னா பார்த்துக்கோங்களேன். அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்துலேயே அடுத்தடுத்த ஓட்டுகள் என்ன ஆரம்பிக்க அதுலேயுமே சேதுவை விட தமிழ்ச்செல்வி தான் கொஞ்சம் கொஞ்சம் முன்னுரிமையில் இருந்துக்கிட்டே இருக்காங்க. நடுவில் கொஞ்சம் சேதுவுக்கு ஓட்டுகள் வந்தாலும் ஆனால் தமிழ்ச்செல்வி தான் கடைசி வரைக்கும் முன்னாடியே இருக்காங்க. அப்போது இது எல்லாத்தையுமே கேட்க சேது கால் கொஞ்சம் நடுங்க ஆரம்பிக்குது. அவங்க கால் மேலே கால் போட்டுட்டு இருந்தவங்க இப்போ நேராக உட்கார ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் டென்ஷனோட உடம்பெல்லாம் வளைக்க ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே பார்க்க தமிழ்ச்செல்வியோ அவங்கள ஒரு கேவலமான பார்வையை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கடைசியாக ஒரு வழியாக ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் தமிழ்ச்செல்வியை சேது ஜெயிக்கிறாங்க. இதை யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பட் இருந்தாலும் இவ்வளோ சின்ன ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சதுக்கு அப்புறமாவும் சேதுவுக்கு தலைக்கணம் குறையிற மாதிரியே தெரியல. அவங்க செம்ம தென்னாவிட்டோட பாத்தியாடி, நான் தான் சொன்னல என்னை எதிர்த்து உன்னால் ஜெயிக்கவே முடியாது, நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியான்னு கேட்க உடனே அந்த லக்ஷ்மி தலைவி வேற இங்கே பாருங்க இப்படியெல்லாம் என்னோட கேண்டிடேட் கிட்ட மரியாதை இல்லாமல் பேசாதீங்கன்னு சொல்ல அதுக்கு சேது அவங்ககிட்டயுமே ஒரு மாதிரி பேசுகிற மாதிரியே தோணுது. இதை பார்த்த தமிழ்ச்செல்வியும் மேடம் நீங்கள் என்ன மேடம் பயந்து தோற்று போயிடுவோன்னுன்ற பயத்தில் இவ்வளோ நேரம் நடுக்கிக்கிட்டு இருந்த ஒரு ஆளுக்கிட்ட போய் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. இவங்கிட்ட பேசுறதுக்கெலாம் இவனுக்கு ஒர்த்தே கிடையாது, வாங்க நம்ம போகலாம். நீ என்ன சொன்ன? என்னை பார்த்து நீ பயப்பட மாட்ட, நான் தான் உன்னை பார்த்து பயப்படணும்னு சொன்னல. ஆனால் இந்த தேர்தல் முடிகிற வரைக்கும் நீ சீட் எஜ்ஜில் இருக்கும்போதே தெரியும் நான் எங்கே உன்னை ஜெயிச்சிருவோன்ற பயம் உன் மனசு ஃபுல்லாக இருந்தது. அதுவும் உன் முகத்தை பார்க்கும்போதே எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. கேவலம் ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சுட்டு ஏதோ உலகத்தையே ஜெயிச்ச மாதிரி இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே உன்னோட கேவலமான கேரக்டர் என்னென்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் ஏதோ இந்த ஒரு விஷயத்தில் ஜெயிச்சிட்டோன்றதுக்காக திமிரோடு இருக்காத, இதுக்கப்புறமா தான் நிறைய இருக்குது. அதுவும் நான் இதில் ஜெயித்தாலும் ஜெயிக்கலனாலும் நான் நல்லபடியாக இருக்க தான் போகிறேன், வாழ தான் போகிறேன்னு சொல்ல. ஆனால் சேதுவோ கோபத்தோட என்னடி என்கிட்டயே இப்படி பேசுறியான்னு தமிழை அரையிற மாதிரி போகிறாங்க. இதை பார்த்துட்டு லக்ஷ்மி மேடம்க்கு செம்ம கோவம் வருது. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இப்போ மட்டும் உன் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், அவ்வளோதான் உன்னை ஒரேடியாக தூக்கி உள்ளே போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க இப்போ தான் தன்னோட கோபமான முகத்தையே காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் தமிழ்ச்செல்விக்கோ திடீர்னு என்ன ஆகுதுன்னு தெரியல. அவங்க வயிற்ற பிடிச்சிக்கிட்டு கீழே உட்காந்துக்கிட்டு மேடம் வலிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்ல இதை கேட்டுட்டு லக்ஷ்மி மேடமும் உடனடியாக அவங்கள ஆட்டோவில் அவசரமாக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. பட் இதை பார்க்குற சேதுவுக்கோ திடீர்னு மனசெல்லாம் ஒரு மாதிரி பண்ண ஆரம்பிக்குது. ஒருவேளை தனக்கு குழந்தை பிறக்க போகுதான்னு சொல்லிட்டு சேது கொஞ்சம் பதற ஆரம்பிக்க, இன்னொரு பக்கம் எலெக்ஷனில் ஜெயிச்ச விஷயத்த கேட்ட ராஜாங்கமும் உடனடியாக சேதுவை வீட்டுக்கு வர சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் அவங்களுமே வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கா. ஆனால் மனசே இல்லாமல் தான் அவங்க வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கமும் தமிழ்ச்செல்விக்கு ஹாஸ்பிட்டலில் குழந்தையுமே பிறக்க ஆரம்பிக்குது. அவங்க பிரசவ வழியில் கதறிக்கிட்டு இருக்கா. லக்ஷ்மி மேடம் தான் அவங்களோட கூடையே நின்று அவங்களுக்கு உதவி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பக்கம் வீட்டுக்கு போன சேதுவுக்கோ செம்ம ஷாக். ஏன்னா கரெக்டாக அவங்க வீட்டுக்குள்ளே நுழையும் போது ஈஸ்வரி
ஈஸ்வரியோட பொண்ணுன்னு சொல்லிட்டு 3 பேருமே சேது ராஜாங்க யாருமே இந்த பக்கம் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு வழக்கம் போல் அவங்க பண்ண திட்டம் துள்ளுமுள்ளு எல்லாத்தையுமே சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே ஈஸ்வரியோ இதுக்கப்புறம் இந்த குடும்பத்தில் நம்ம கைதான் ஓங்கி இருக்க போது. சேது எப்படியோ இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சிட்டான், உன்னையும் நான் சொன்ன மாதிரியே செய்ய வச்சுட்டேன். அதனால இப்போது எப்படியாவது நான் உன்னை சேதுவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அப்போது ஈஸ்வரியோட பொண்ணு ஐஸ்வர்யா இது எல்லாத்துக்குமே மூல காரணமே உன்னோட குரல் தான், உன்னோட திறமை தான். நீ அந்த தமிழ்ச்செல்வி மாதிரியே அவங்க அப்பா கிட்ட பேசினல்ல, அந்த மாதிரி ஒரே தடவை எங்களுக்கு பேசி காட்டேன்னு சொல்ல ஐஸ்வர்யாவும் முட்டாள்தனமாக தமிழ்ச்செல்வி வாய்ஸ்லேயே பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் இதை கேட்ட சேதுவுக்கோ செம்ம ஷாக். உடனடியாக அவங்க கோபத்தோடு அங்கே போயிட்டு ஐஸ்வர்யோட கன்னத்தில் பலான 2 அறையை விட்டுட்டு அவங்கள வீட்டுக்கு இழுத்துட்டு வந்துட்டு எல்லார் முன்னாடியும் நடந்த உண்மையை போட்டு உடைக்க. இதை கேட்டுட்டு ராஜாங்கம் அப்பத்தா சாவித்திரி தாமரை மலர்னு சொல்லிட்டு மொத்த குடும்பமும் அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்ச்செல்வி பக்கம் எந்த ஒரு தப்பும் இல்லைன்றதை மொத்த குடும்பமும் புரிஞ்சுக்கிட்டு செம்ம கோவத்தோட ஈஸ்வரியை முறைச்சி பார்க்க. ஆனால் அப்போ தான் சேதுவுக்கு தமிழுக்கு பிரசவ வலி ஸ்டார்ட் ஆன விஷயமே ஞாபகம் வருது. அப்போ இந்த விஷயத்த அப்பத்தா கிட்ட சொல்ல அப்பத்தாவும் உடனடியாக தமிழ்ச்செல்வியை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொல்லிட்டு சேதுவோட போய்கிட்டு இருக்கா. மொத்த குடும்பமும் அவங்க பின்னாடியே போகிறாங்க. பட் இந்த விஷயத்தில் அந்த 3 பேரையும் அப்படியே நிற்க வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு இந்த பிரச்சனையை பார்க்க போக அப்போ கரெக்டாக அங்கே தமிழ்ச்செல்விக்கு பிரசவ வழியில் ஒரு குழந்தையுமே பிறக்குது. அந்த குழந்தைய பார்த்த தமிழும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா அவங்க ஆசைப்பட்டபடியே அவங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்குன்னு டாக்டர் சொல்கிறாங்க. இதை கேட்ட தமிழும் சந்தோஷப்பட்டது மட்டும் இல்லாமல் உடனடியாக மயங்கியுமே செஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறமா தமிழ்ச்செல்விக்கு கொஞ்ச நேரத்துலேயே இன்னொரு குழந்தையுமே பிறக்குது. பட் அவங்க அரை மயக்கத்தில் இருந்ததுனால அவங்களுக்கு சரியாக எதுவுமே ஞாபகத்துக்கு இல்லை. பட் 2 குழந்தையுமே பெண் குழந்தை தான். இதை பார்த்துட்டு டாக்டர்ஸுமே இந்த விஷயத்த லக்ஷ்மி மேடம் கிட்ட சொல்ல லக்ஷ்மி மேடமும் சந்தோஷத்தோட தமிழ்ச்செல்வியோட குழந்தைய பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ கரெக்டாக அங்கே வந்த சேதுவும் தனக்கு 2 பெண் குழந்தைங்க பிறந்திருக்குன்ற விஷயத்த கேட்டுட்டு சந்தோஷத்தில் ஆனந்த கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் இதை பார்க்குற லக்ஷ்மி மேடம்க்கோ செம்ம கோபம். தமிழோட இந்த நிலைமைக்கு நீங்கள் தானே காரணம்னு சொல்லிட்டு அவங்கள கோபத்தோடு பேச ஆரம்பிக்க. ஆனால் சேதுவும் என்ன நினச்சாங்கன்னு தெரியல, திடீர்னு லக்ஷ்மி மேடம் காலில் விழுந்து நான் பண்ண தப்பெல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன், எல்லாரும் என்னை நம்ப வச்சு ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எதிராக அவங்களோட குடும்பத்தில் இருக்கவங்களே என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்ற விஷயத்த சொல்லிட்டு நான் என் பொண்டாட்டி கொடியும் புள்ள கொடியும் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றேன், தயவு செஞ்சு என்னோட குடும்ப விஷயத்தில் நீங்கள் எதுவும் பண்ணிடாதீங்கன்னு சொல்ல. அதுக்கு லக்ஷ்மி மேடமும் தமிழ்ச்செல்வியை பற்றி உனக்கு இன்னும் ஒன்றும் புரியலன்னு நினைக்கிறேன், அவள் தன்னம்பிக்கையோட வாழணும்னு ஆசைப்படுறவ, நீ அவளை அவ்வளோ கேவலப்படுத்தினதுக்கு அப்புறமாவும் அவள் குழந்தைய தூக்கிட்டு உன் கூட வருவான்னு நீ எந்த தைரியத்தில் இப்படி வந்து நிற்கிறேன்னு கேட்கா. அதுக்கு அப்பத்தாவும் அதுக்கு தான் நாங்கள் ஒரு முடிவெடுத்திருக்கோம், என்னதான் இவங்க 2 பேரும் சேரலைனாலும் இவங்க 2 பேரும் சேரதுக்கு காரணமாக இருக்க போகிறது இந்த குழந்தைங்க தான். என்ன தமிழ்ச்செல்விக்கு இன்னும் தனக்கு 2 குழந்தை தான் பிறக்க போதுன்ற விஷயமே தெரியாது. அதனால இந்த குழந்தைகளில் ஒன்று மட்டும் எங்கள் குடும்பத்துக்காக எங்கள் வாரிசாக கொடுத்துருங்க, கொஞ்ச நாள்லேயே எல்லா நிலைமையும் சரியாகி இந்த குழந்தைங்க மூலயமாவே 2 பேரும் சேருவாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க லக்ஷ்மி மேடம் கையில் இருக்க ஒரு பெண் குழந்தைய கேட்க. இதை கேட்டுட்டு அவங்களும் செம்ம ஷாக்கிங்கோட நீங்கள் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு அவங்கள திட்ட வர. ஆனால் சேதுவும் என் அம்மாவே எனக்கு பிறந்திருக்காங்க, தயவு செஞ்சு என் அம்மாவை என்கிட்ட கொடுத்துருங்க, நான் பண்ண தப்புக்கான தண்டனையா என் பொண்டாட்டியை கொஞ்ச நாள் நான் பிரிஞ்சிருக்கேன், ஆனால் தயவு செஞ்சு என்னையும் என் பிள்ளையையும் பிரிச்சிடாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க காலில் விழுந்து கதற ஆரம்பிக்க. அதே மாதிரி மொத்த குடும்பமும் அவங்க பண்ண தப்பை புரிஞ்சுக்கிட்டு லக்ஷ்மி மேம் முன்னாடி கதறிக்கிட்டு இருக்கேன். இதை பார்த்து அவங்களும் தமிழ்ச்செல்வி ரொம்பவே நல்ல பொண்ணு, அவளோட வாழ்க்கையில் இந்த குழந்தை மூலயமா ஒரு நல்லது நடக்குதுன்னா நான் அதை தடுக்க மாட்டேன், நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணுங்கள், ஆனால் ஒரு அம்மா கிட்டேருந்து குழந்தைய பிரிக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய தப்பு தான். இருந்தாலும் நீங்கள் ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்காக செய்கிறீங்க, பண்ணுங்க, ஆனால் கூடிய சீக்கிரம் 2 பேரையுமே சேர்த்து வச்சுருங்கன்னு சொல்லிட்டு அப்பாத்தாக்கிட்டையும் சேதுவிக்கிட்டையும் அந்த 2 குழந்தைகளில் ஒரு குழந்தைய எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ இப்போ காய்ஸ் தமிழ்ச்செல்விக்கிட்ட ஒரு குழந்தையும் சேதுக்கிட்ட ஒரு குழந்தையும் வளரப்போகுது. இந்த 2 குழந்தை மூலமாக தான் தமிழ்ச்செல்வி சரி சேதுவும் சரி சேர போகிறாங்க. பட் அவங்க எவ்வளோ நாள் கழித்து சேர போகிறாங்க, இல்லைனா எத்தனை வருஷம் கழித்து சேர போகிறாங்க, ஒருவேளை தமிழ்ச்செல்விக்கு தன்னோட குழந்தைகளில் ஒன்று இப்படி சேதுக்கிட்ட வளர்ந்துக்கிட்டு இருக்குன்னு தெரிய வந்துச்சுன்னா அடுத்து அவங்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? தமிழும் சேதுவோட தப்புகள் எல்லாத்தையுமே மன்னிச்சு ஏற்றுப்பாங்களா? எல்லாத்துக்கும் மேலே இவ்வளோ பெரிய சதி திட்டத்தை தீட்டின ஈஸ்வரியோட கும்பலுக்கு அப்படி அந்த குடும்பம் என்ன பதிலடியை கொடுக்க போகுது, என்ன தண்டனையை கொடுக்க போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.